எங்கடா ஓடுறீங்க? என்ன காப்பாத்துட்டா. முதல்ல என்ன நீ காப்பாத்துறா. நுள்ளுகடா. இந்த பக்கமா. எங்க போனாங்க? ஓஹோ, 2 பேரும் இங்கதான் இருக்கீங்களா? நீங்க எங்க இருக்கீங்கன்னு கண்டுபிடிக்கடா. முஸ்டடா. எப்படா அவங்க மறுபடியும் எஸ்கேப் ஆனாங்க? எவ்வளவு பெரிய சைஸை வச்சுக்கிட்டு என்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறாங்க? அண்ணா, அவன் நம்மள துரத்தினா டயர்ட் ஆயிட்டு. தினமும் அவன் தொல்லை தாங்க முடியல. அவன் தொல்லை இல்லாம வாழ்றதுக்கு ஏதாவது வழியா சொல்லுடா. சரி, நாம லூயி கிட்ட கேட்கலாமா? நீங்க இப்ப அங்க என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? லூயி, நானும் டப்ளுவும் அந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்தது உனக்கு எப்படி தெரியும்? நீங்க எவ்வளவு தூரத்துல ஒளிஞ்சிருந்தாலும் நான் அதை கண்டுபிடிச்சிருவேன். சரி, ஓகே. நாங்க எதுக்கு வந்தோம்னா ஹண்டர் விக்க பத்தி பேச. தினமும் அவனோட தொல்லை தாங்க முடியல. எப்ப பாரு எங்களை இம்சை பண்ணிட்டு இருக்கான். நானும் டப்ளுவும் ஓடி ஓடி டயர்ட் ஆயிட்டோம். எங்களால அவகிட்ட இருந்து தப்பிக்கவே முடியல. ஆமா, நீங்க இங்க வந்ததுல இருந்து அதே தானே திரும்ப திரும்ப நடந்துகிட்டு இருக்கு. விக்கின்ற ஒருத்தன் இங்க வந்ததே உங்களை இம்சப்படுத்துறதுக்காக மட்டும் தானே? நிஜமாவா? அப்படின்னா உனக்கு தெரியுமா அவன் எவ்வளவு பிரச்சனை பண்ணுவான்னு? அவன்கிட்ட இருந்து நாங்க எப்படி தப்பிக்கிறது? அது ரொம்ப சிம்பிளான விஷயம். அவனை அவாய்ட் பண்றதுக்கான வழி என்னவோ அதை தான் நீங்க முதல்ல கண்டுபிடிக்கணும். புரிஞ்சதில்ல? ஆனா அதுக்கு நாங்க முதல்ல அவனை ஃபாலோ பண்ணுமே. அதுக்கெல்லாம் நேரமே இல்லையே. அது உங்களால வேணா முடியாம இருக்கலாம், ஆனா என்னால அது முடியும். நீங்க ஃபார்ச்சூன் டெல்லர்ஸ பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப சொல்றேன், கேட்டுக்கோங்க. அவங்களுக்கு எதிர்காலத்துல என்ன நடக்கும்னு நல்லா தெரியும். அவங்க ரொம்ப வித்தியாசமானவங்க. இங்க பாருங்க, இப்ப நானும் ஒரு ஃபார்ச்சூன் டெல்லர் தான். என்ன சொல்ற? நீ ஃபார்ச்சூன் டெல்லரா? ஆமா, நம்பிக்கை இல்லையா? நான் குறி சொல்றதுல எக்ஸ்பர்ட். செம காமெடி. எதிர்காலத்தை பத்தி தெரிஞ்சதுன்னா இந்நேரம் அவன் எப்படியாவது பணக்காரனா இருப்பான். அப்புறம் எதுக்கு நம்மள மாதிரி பயந்து பயந்து வாழ்றான்னு தெரியலையே. ஆனா இவன் எக்ஸ்பர்ட்டா? புக்க வச்சிருந்தா எக்ஸ்பர்ட் ஆயிடுவாங்களா? சரி, இவன் வேலைக்கு ஆக மாட்டான். வாடா நம்ம போவோம். என்ன அசிங்கப்படுத்திட்டு போறீங்கல்ல? நான் இப்பவே சொல்றேன், நீங்க கண்டிப்பா இன்னைக்கு கீழே விழுவீங்க. நீ வளர்றதெல்லாம் கேக்குறதுக்கு எவனாவது காதுல பூ வச்சிருப்போம். அவன் கிட்ட போய் சொல்லு. என்னது இது? எப்படி விழுந்தோன்னே தெரியலையே. எனக்கு ஒண்ணும் இல்ல, தலை வலிக்குது. என்னாச்சு? என் முகத்துல எதுவும் இருக்கோ? இல்ல, ஒண்ணும் இல்ல. என்னது அது? டே அண்ணா, லூயி சொன்னால நாம கீழே விழுந்துருவோம்னு. நாமளும் அதே மாதிரி கீழே விழுந்துட்டோம். ஒருவேளை அவனுக்கு நடக்க போறது முன்னாடியே தெரியுமா? என்ன இப்ப உங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்திருக்க போல? ஆமா, ஓரளவுக்கு நம்புற மாதிரி தான் இருக்கு. மறுபடியும் ஏதாச்சும் நம்புற மாதிரி நடந்தா நம்புறோம். என்கிட்ட விளையாடாதீங்க. அப்படின்னா சொல்லு, எங்களுக்கு சாப்பாடு எங்க கிடைக்கும்? இந்த புக்ல இருக்கிறத வச்சு பார்த்தா இந்த கிராமத்துக்கு போற ரோட்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு சாப்பாடு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. என்னால முடியல. யாராச்சும் இந்த பக்கமா வரட்டும். அது வரைக்கும் நாம பொறுமையாவே இருப்போம். அறிவு இல்ல உனக்கு. முதல்ல போய் கிளீன் பண்ணுடா. டே அண்ணா, நம்ம ரொம்ப நேரமா நடந்துட்டு இருக்கோம். ஆனா சாப்பிட இன்னும் எதுவும் கிடைக்கலையே. லூயி நம்மள ஏமாத்துறானோ? உன்கிட்ட தான் கேக்குறேன். கவலைப்படாதடா தம்பி, அவன் உண்மையை பேசுறான்னு எப்ப தெரிஞ்சிடும். இதுல நிறைய பழம் இருக்கு. டே அண்ணா, சீக்கிரமா. எனக்கு தெரியும், ஏன்னா அவன் சொல்றதெல்லாம் நிஜமா நடக்குது. சரி, நம்ம அவன் கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். இத கண்டுபிடிக்கிறதுக்கு அவன் தான் முக்கியமான காரணம். என்ன ஒரு ஸ்மெல்லு. பசிக்குது, சாப்பிட்டுருவோடா.
எல்லா பழமும் எங்கடா போச்சு? கண்டிப்பா இது அவங்களோட வேலையா தாண்டா இருக்கணும். எனக்கு மட்டும் யா இப்படி நடக்குது? அவங்கள சும்மா விட மாட்டேன். நிஜமாவே நீ கலக்குற லூயி. நீ ஃபார்ச்சூன் டெல்லர்னு என்னால நம்பவே முடியல. அப்படியா? நானே என்னை பத்தி சொல்லும்போது நீங்க தான் நம்பலையே. ஏய் லூயி, நாங்க அந்த மலை மேல போய் விளையாட போறோம். லாகர்விக் அங்க இருப்பானா இருக்க மாட்டானான்னு சொல்றியோ? ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லிடுவானோ? முடிஞ்சது. என்னாச்சு? இந்த புக் என்ன சொல்லுதுன்னா ஹண்டர் விக் அந்த இடத்துல இருக்க நிஜமாவா? மாட்டானே. டேய் அண்ணா வாடா, நம்ம நிம்மதியா போய் விளையாடலாம். ரொம்ப தேங்க்ஸ் லூயி. சரி, எங்க கூட நீயும் வரியா? சரி ஓகே, நானும் உங்களோட விளையாடுறதுக்கு வரேன். ஏய், இனி லாகர்விக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. என்னையில இருந்து நம்ம நிம்மதியா இருக்கலாம். நாங்க சொல்றது சரிதானே லூயி? உன் புக் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நீ எங்க கூட இருக்கிறதுல சந்தோஷம். உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை அடிச்சுக்கவே முடியாது. என்ன நீங்க ரொம்ப புகழ்றீங்க. இங்கதான் இருக்கீங்களாடா? எதுக்காகடா என் பழத்தை எடுத்துக்கிட்டு போனீங்க? லாகர்விக், என்னடா ஷாக்கு? உங்களை தாண்டா நான் தேடிக்கிட்டு இருந்தேன். லாகர்விக் இங்க இருக்க மாட்டான்னு தானே சொன்னேன். அவன் மலை மேல இருக்க மாட்டான்னு தானே சொன்னேன். அடே ஓடாதீங்கடா, நில்லுங்கடா. நம்ம ஒளிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கல் இருக்குன்னு சொல்லுது. போதுடா, நில்லுங்கடா. எங்கடா போனாங்க? என்னடா பண்றீங்க நீங்க? என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுடா. நில்லுங்கடா. லூயி, எந்த பக்கம் போகணும்னு சொல்லு. லெஃப்ட் பக்கமா திரும்பி போங்க. இன்னைக்கு இருட்டுறதுக்கு முன்னாடி உங்களை புடிச்சு காட்டுறேன்டா. என்னது இது? நீங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? பயப்படாம இருக்கவே மாட்டீங்களா? நம்மள யாராவது வந்து இப்ப காப்பாத்துவாங்க. நிஜமா சொல்ற? ஆமா, நம்புங்க. நான் ஒரு ஃபார்ச்சூன் டெல்லர்னு மறந்துட்டீங்களா? யாரோ வந்து வந்து காப்பாத்துவாங்கன்னு சொன்ன சொன்ன யாரும் யாரையும் காணோம். காணோம். டேய் டப்ளு, இதுக்கு மேல லூயி நம்பாத. நம்மள காப்பாத்திக்க நாம தான் ஒரு வழி பண்ணணும். ஹண்டர் விக்கி எப்போ வேணாலும் வருவாடா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ, டப்ளு கொஞ்சம் பத்திரமா இருடா. சூப்பர். சரி, எழுந்துடா. ரெண்டு பேரும் இப்ப கவலைப்படுறத நிறுத்துறீங்களா? புக்கு சொல்றது என்னன்னா ஹண்டர் விக் இப்ப வீட்டுக்கு வரமாட்டான். உங்களை நான் கட்டி போட்டுதாடா வச்சிருந்தேன். தப்பிக்க முயற்சி பண்ணாதடா. நான் சரண்டர் ஆயிடுறேன். இப்போ ரெண்டு பேரும் நகராம இங்கே நிக்கணும். புக்கு என்ன சொல்லுதுன்னா ஹண்டர் விக் எதுக்கும் வேலைக்கு ஆகாதவன். நீங்க ரிலாக்ஸா இருங்க. எவ்வளவு தைரியம் உனக்கு? இந்த ஹண்டர் விக்க பத்தியே தப்பா பேசுறியா நீ? என்னைய என்னடா பண்றீங்க? என்னைய நேரா வச்சு கட்டி போட்டு வச்சிருக்கலாமே. உங்களை சும்மா விட மாட்டேன்டா. ரெண்டு பேரையும் சும்மா விட மாட்டேன்டா. என்ன அவுத்து விடுங்கடா.
நீ ரொம்ப மெதுவா ஓடி வரடா. இரு நானும் வரேன். டேய் அண்ணா சீக்கிரம் ஓட டப்ளோ. கண்ணை முதுகுலயே வச்சிருக்க. சாரி. டேய் அண்ணா அவங்க என்ன பண்றாங்க? ஹே பார்த்து வேலை பண்ணுங்க காய்ஸ். இன்னைக்கு நைட்டு விருந்துக்கு எல்லாமே பாக்காவா இருக்கணும். மன்னிச்சுக்கோங்க பப்ளு டப்ளு. ஹாய் ஹலோ லூயி. நல்ல நேரத்துல தான் நீங்க வந்திருக்கீங்க. உங்க உதவியும் எனக்கு தேவை. சீக்கிரம் நைட்டுக்குள்ள நம்ம நிறைய வேலையை பார்த்தாக வேண்டியது இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. ரொம்ப நல்லது. இத சீக்கிரம் போடி. இப்ப பாருங்க. இது பரவாயில்லையே. போடாத நில்லு. ஒழுங்கா திரும்ப வந்துரு. எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். நியூ இயர் தொடங்கும் போது சாப்பிட டின்னர் டம்ப்ளிங் ரெடியா இருக்கு. அது சாப்பிட்டு போகணும் போலயே இருக்கு. சொல்லுங்க இப்ப சொல்லுங்க. இப்ப நான் சைனீஸ் நியூ இயரை பத்தி சில விஷயங்கள் உனக்கு சொல்றேன். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு மான்ஸ்டர் இருந்துச்சு, நியான். அதுக்கு அர்த்தம் வருஷம். வருஷத்தோட கடைசி மாசத்தோட கடைசி நாள்ல மான்ஸ்டர் வெளியே வரும். அது மக்களை தாக்குறதுக்காக எல்லா இடத்துக்கும் வருமா. அதுக்காகவே மக்கள் எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்களாம். அப்புறமா தான் பட்டாசை பார்த்தா அந்த மான்ஸ்டருக்கு பயங்கறத மக்கள் கண்டுபிடிச்சாங்க. அதனால மக்கள் பட்டாசுகளை பயன்படுத்தி அந்த மான்ஸ்டரை விரட்டி அடிச்சாங்க. இதுதான் அந்த மான்ஸ்டர். இத பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு. என்ன பயந்துட்டீங்களா? இதெல்லாம் மனுஷங்க உருவாக்கின கதை. இதுக்கு போய் பயப்படுறீங்க? என்னோட வாயே. இதோ நான் வந்துட்டேன். என்கிட்ட ரைஸ் கேக்ஸ் இருக்கு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னும் டின்னர் ஆரம்பிக்கவே இல்ல. இத கொஞ்சம் நான் கடிச்சுக்க தானே எடுத்து. இல்ல, டேபிள் மேனர்ஸ் பத்தி நான் உனக்கு சொல்லி கொடுத்தது இல்ல. அது கூட எனக்கு வேணும். இல்லடா இல்ல. இந்த மோசமான சத்தம் எங்க இருந்து வருது? எனக்கு என்னமோ இங்க நடக்கிறது சரியில்லையோன்னு தோணுது. பயமுறுத்தாதடா. என்னது இது? எங்க இருந்து இப்படி காத்து அடிக்குது? கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இவங்க எல்லாரும் எங்க போனாங்கன்னு தெரியலையே. இருட்டுல நீ இப்படிதான் வருவியா லூயி? லூயி நீ எங்களை பயமுறுத்திட்ட. ஹேய், நீங்க தானே அது? நான் மான்ஸ்டர்னு பயந்துட்டேன். மான்ஸ்டர்ங்கிற ஒண்ணு இல்லவே இல்ல. லேண்டன்ஸ் ஆடினதுக்கு காத்து தான் காரணம். ஒரு நிமிஷம், நான் போய் மெழுகுவத்தி எடுத்துட்டு வரேன். சில லேண்டன்ஸை நம்ம ஏத்தலாம்.
இவங்க என்ன சொன்னாலும் நம்புறாங்க பாவம். அந்த மெழுகுவத்தியெல்லாம் எங்க வச்சனே தெரியலையே. அப்பா லூயி ரொம்ப பயங்கரமா பயம் காட்டிட்டான். மான்ஸ்டரோன்னு பயந்துட்டேன். நானும் தான். இன்னும் நான் இதுல இருந்து ரிலாக்ஸ் ஆகலன்னா பாத்துக்கோங்களேன். என்ன இது? மறுபடியும் காத்து பலமா அடிக்குது. ஆமா லூயி, நீ எங்க இருக்க? எங்களை வச்சு நீ விளையாடுறியா? இது ஒண்ணும் காமெடியா இல்ல. வெளியே வா. மான்ஸ்டர் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கு. ஏதாவது சீக்கிரமா பண்ணுங்க. என்ன பண்றது? गाइस நம்ம இங்க இருந்து உடனடியா கிளம்பி ஆகணும். நான் இப்பதான் அங்க உள்ள மாஸ்டரை பார்த்தேன். லூயி ஹேய், ஒழுங்கா ஒழுங்கா தள்ளி போ. போயிடு. உனக்கு எவ்வளவு தைரியம்? இது வேலை செய்யவே இல்லையே. அச்சச்சோ, மான்ஸ்டர் லூயி கிட்ட போகுது. அச்சச்சோ, நம்ம ஏதாவது பண்ணணுமே. இப்ப என்னோட டர்ன். என்ன நடந்துச்சு இப்போ? சத்தம் போடாத லூயி. அது மான்ஸ்டர் தானே? அப்ப அது எதுவுமே கட்டுக்கதை இல்லையா? அப்படி இல்ல, அது ஹண்டர் விக். நான் பார்த்தேன். என்னது ஹண்டரா? குண்டு சட்டிகளா என்கிட்ட வந்துருங்க. அவன் கிட்ட வந்ததும் நாம அவனை தாக்க போறோம். சரியா? ஒரு நிமிஷம், அவன் கிட்ட கன் இருக்கு, அவசரப்படாத. உங்களால எங்கேயும் ஓட முடியாது. மான்ஸ்டர்! எப்படி என்ன பார்த்து பயந்து ஓடுறீங்க பாத்தீங்களா? வேண்டாம், யாராவது காப்பாத்துங்க. ஹண்டர் விக், என்ன? நீதான் எனக்கு தெரியும். அத கழட்டி போடு. பரவாயில்லையே, நீ ரொம்ப அறிவாளியா இருக்கியே. என்ன, லாகர் விக் தான் மான்ஸ்டரா? மீனா, உங்க ரெண்டு பேரும் மூஞ்சியும் பாக்குறதுக்கு மான்ஸ்டரா வரப்போகுது. அது சரி, என்னோட கண்ணி எங்கடா போச்சு? இப்ப பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இங்க பாத்தீங்களா? அடே, அது என்னோட கண்ணுடா. அப்படின்னா என்ன? சரி, உனக்கு என்ன வேணும்? டென்ஷன் ஆகாத விக்கு. ஆக்சுவலா நாங்க எங்க கொண்டாட்டத்துல நீயும் சேர்ந்துக்கணும்னு நினைக்கிறோம். டேய், என்ன விட்டுடுங்கடா, நான் ஓடிடுறேன்டா. சொல்ற பேச்ச கேளுங்கடா. டேய் அண்ணா, பசிக்குதுடா, சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு வா. அவன் அப்படிதான் கத்துவான். புரிஞ்சுது. அடே குண்டுக்கரடி, பின்னாடி என்னடா பண்ற? வேணாம்டா, இந்த ராக்கெட் வெடியில வச்சு எனக்கு எங்கடா அனுப்புறீங்க? வாவ்! வானத்தை பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல? ஹேய் தம்பி, எனக்கு கொஞ்சம் மிச்சம் வேடா. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்,
உங்களுக்கு இப்ப அறிமுகப்படுத்துறது மிலிட்டரி டிஃபென்ஸ் ரோபோட்டை கண்டுபிடிச்ச அறிவாளி ஹண்டர் வேக். அவரோட புதிய தலை சிறந்த கண்டுபிடிப்பு மேக்ஸிமம் ஓவர் டிரைவ். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நான் உங்களுக்கு மேக்ஸிமம் ஓவர் டிரைவ் அறிமுகப்படுத்துறேன். இந்த கனவே சூப்பரா இருக்கே. சரிடா, நாம வேலையை பார்க்கலாம். இந்த உலகத்துக்கு நானும் ஒரு புது அறிவாளியை அறிமுகப்படுத்த போறேன். இப்ப என் வேலை முடிஞ்சது. நாம என்ன தப்பு பண்ணோம்? இதை எந்த ஆங்கிள் பார்த்தாலும் புக்ல இருந்த மாதிரி தெரியலையே. என்ன தப்பு பண்ண? நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். இதுல போட்டிருக்கிற மாதிரி அப்படியெல்லாம் நாம அதை பண்ணோம். ஆடா சாக், இது ரொம்ப பேசிக் மாடல் ஆச்சே. அப்படின்னா நான் இதுல நிறைய மாற்றங்களை செஞ்சாதான் அது மாறும். இத பாக்குறதுக்கு டோஸ்டர் ஓவர் மாதிரியே இருக்கு. சரி, இந்த மாடலுக்கு எப்படி வேலை செய்யுதுன்னு பாப்போம். சரிடா தம்பி, எனக்கு நீனு ஷேக்கர் கொடு. என்ன நடந்துட்டு பரவாயில்ல விட்ராவுக்கு. நமக்கு தான் இன்னைக்கு நேரம் சுத்தமா சரியா இல்லையே. இவனை வச்சு நாம ஏதாச்சும் டெஸ்ட் பண்ணியே ஆகணுமே. நல்லா இருக்கே. ஓகே, ஏய் அது எதுவும் செய்யாத. ஏ ரோபோ, அவனை கவனி. என்னடா இது? இங்க என்னமோ இருக்கிற மாதிரி இருக்கு. இத தாராளமா நீங்க எடுத்துக்கலாம். கேண்டி ஃப்ரூட்ஸ் யாருக்கு வேணும்? ஏய், நீ அங்கேயே கொஞ்சம் நில்லு. ஏய், இது வெறும் 50 ரூபாய் தான். என்கிட்ட காசு கேக்குறியா? ஏ ரோபோ, இவனை என்னன்னு கேளு. ஹாய், என்ன விட்டுறாத, என்கிட்டயே கொடு. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? போகாத, இங்கே நில்லு. வீணா போட மொக்க ரோபோ, அந்த நாயை அட்டாக் பண்ணு. இப்ப பாத்தியா நீ எப்படி பயந்து ஓடுறானு? சரி, நீ கூட வா. 2 குண்டு சட்டிங்க இருக்காங்க, அவங்கள கபடி போவா. என்ன விட்டுட்டு எங்க போற? ஹண்டர் வேக், கொடை, அந்த குண்டு சட்டிங்க எங்க இருக்காங்கன்னு ஒழுங்கா சொல்லிடு. கொடை, ஒன்ன தாட்டா. ஏ ரோபோ பையா, அவனை போய் தடுத்து நிறுத்து. சரி, நீ எங்க ஓடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்த? ஏ ரோபோட், இந்த சர்க்கஸ் முழுக்க போய் தேடு. அவங்க இங்க இல்லனா இந்த சர்க்கஸையே ஒரு வழி பண்ணிட்டு வா. சீக்கிரமா கிளம்பு. இவன் ரொம்ப உதவியா தான் இருக்கான். ஆனா ஒரே ஒரு விஷயம் தான், இவன் பழைய மாடலா இருக்கான். இவனை புது மாடலுக்கு நம்ம சீக்கிரமா மாத்தி ஆகணும்டா. அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு பழைய பகைய தீர்க்க வேண்டிய கடமை என்கிட்ட இருக்குடா. என்னது இது? ஹே நடாஷா, லூயி. அச்சச்சோ, இங்க என்னடா நடந்திருக்கு? பப்ளு, டப்ளு, நல்ல வேளை நீங்க இங்க வந்தீங்க. ஹண்டர் வேக் இங்க ஏதோ ஒன்னு கூட்டிட்டு வந்திருந்தான். அது ஒரு ரோபோட் மான்ஸ்டர். எங்க சர்க்கஸ ஒரு வழி பண்ணிட்டு லூயியோ தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ நான் என்ன பண்றது? ஏதாவது சொல்லுங்க. நிஜமாவா? அவன் ரொம்ப ஓவரா தான் போறான். ஆமா, அவனை நான் ஒரு வழி பண்றேன். ஓகே தம்பி, ஞாபகம் இருக்கட்டும். எப்படியாவது முதல்ல லூயியை வெளியே கொண்டு வரணும். அப்புறம் என்ன? அப்புறம் அந்த ரோபோட்டை ஒளிச்சு கட்டணும். நாம 2 பேரும் சேர்ந்து அந்த 2 வெத்து வெட்டுகளையும் ஒழிச்சு கட்ட போறோம். அதுக்கப்புறமா நான் நினைச்சது எல்லாத்தையுமே பண்ணுவேனே.
வீக்கு இவ்வளவு ஆர்வமா வேலை பார்ப்பான்னு நான் நினைக்கவே இல்ல. சரியா சொன்ன. சரி வா, இதான் லூயியை கூட்டிட்டு வரதுக்கு சரியான நேரம். லூயி, லூயி எங்க இருக்க? லூயி நீ எங்க இருக்க? என்னது இது எப்பறம் கழண்டுட்டு வந்துடுச்சு? இதை நாம தப்பா மிக்ஸ் பண்ணிட்டோமோ? இப்ப இதை எங்க வைக்கிறதுனே தெரியலையே. ஒரு நிமிஷம். சரி, நாம அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் புக்கை எடுத்து ஒரு தடவை பார்த்துட்டு வருவோம். இதான் விஷயமா? இவன் ரோபோட்டை அப்டேட் பண்றதுக்கு இதை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஓ, இந்த ரோபோட் 7 விதமா வேலை செய்யுமா? எங்கடா போச்சு அது? இங்கதானே பச்சை மாதிரி இருக்கு. டேய் டேய் அண்ணா, நீ கையில வச்சிருக்க புக்க தாண்டா அவன் தேடிக்கிட்டு இருக்கான். பயப்படாத, என்கிட்ட ஐடியா இருக்கு. நீ பயப்படாம என்ன நம்பு தம்பி. என்னோட பொக்கிஷோ இதோ இங்க இருக்கு. இது ஏன் எனக்கு தலைகீழ தெரியுது? இது ஒண்ணு என் ரோபோட்டோட சரியான டிசைன் இல்லையே. ஏன்னா இது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இந்த புக்கு கூட போய் சொல்லுது. டேய் அண்ணா, லூயியோட குரல் அந்த சைடு தான் கேட்டுச்சுடா. அப்படியா? சரிப்பா, போய் பார்க்கலாம். லூயி, லூயி நாம உள்ள போய் பார்க்கலாம். சரி, வாடா தம்பி. ஹேய், கவலைப்படாத லூயி, நாங்க உன்னை காப்பாத்துறோம். இதெல்லாம் உங்களாலதான் நடந்துச்சு. உங்களுக்காக தான் வேணா பொடிச்சிட்டு வாண்டாம். நாங்க தான் உன்னை காப்பாத்திட்டோமே. சரி சரி, ஆனா அவன் வச்சிருக்க ரோபோட் கிட்ட உஷாராயிருங்க. சரிதான். மாட்டிக்கிட்டாங்க, மாட்டிக்கிட்டாங்க. இங்க யாரோ இருக்காங்க. ஓ, அப்படின்னா இதுதானா? இந்த ரோபோட்டை பத்தி தான் நீ இப்ப பேசிட்டு இருந்தியா? கொஞ்சம் அவனை நீ உத்து பாரு, நம்ம கடைசி வரைக்கும் மாட்ட மாட்டோம். நீ சும்மா காமெடி பண்ண. இப்படி காமெடி பண்ணுவோம் நீங்க ரெண்டு பேரும் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன பார்த்து சிரிக்காதீங்க. மாட்டிக்கிட்டீங்க. என்னப்பா இது? இவனோட அடி ஒண்ணு இடி மாதிரி விழுது. சொன்னேன்ல. ப்ரோக்ராமை இப்ப மாத்த போறேன். டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கட்டும். Transformation-ஆ? அப்படியே இருங்க. இரு, நீ இதுக்கு முன்னாடியே இப்படிதானே இருந்த? இல்ல, இவன் கொஞ்சம் ஹைட்டா இருக்கான்னு நினைக்கிறேன். அவன் கண்ணு கூட ரெட் கலரா மாறிடுச்சு. இது பயங்கரமான transformation போகும். சிரிக்கிறத நிறுத்துங்க. அச்சச்சோ, நம்ம மாட்டிக்கிட்டோம். கடவுளே, என்ன மட்டும் காப்பாத்திருப்பா. யாரோட சத்தம் விடாது? நீங்க ரெண்டு பேரும் தானடா? சீக்கிரமா ரெண்டு பேரும் ஏந்துறீங்க. இங்க இருந்து நம்ம ஓடிடலாம். ஓடாதுக்கடா, நில்லுக்கடா. இப்போ நான் எதுக்குடா ஓடணும்? என்கிட்டதான் ஒரு முக்கியமான ஆள் இருக்காரு, என் ரோபோட்டு. அவங்கள போய் ஒரு வழி பண்ணு. இப்பவே போ. அதோ அங்கிட்டு ஓடுறாங்க பாரு. ஹலோ என்னோட டார்லிங், என் கூட டான்ஸ் ஆட விரும்புறியா? என்னடா நடக்குது இங்க? ஆமா, அப்படிதான். என் கூட வந்து டான்ஸ் ஆடு. ஓ ஸ்வீட் ஹார்ட், என்னோட டான்ஸ் ஆடு. ஆடடா வாடா, கைய பிடிக்காத, எனக்கு வலிக்குது. போதும், நீ டான்ஸ் ஆடுறத நிறுத்துறோமோ? அவன் பண்ண அப்கிரேட நான் பேரலீனா ஸ்ட்ரக்சர்ல மாத்திட்டேன். இது செம ஐடியா.
இத வச்சு நம்ம என்ன வாங்கலாம்? அந்த குச்சியில இருக்கிற பழம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பரா இருக்கு. எனக்கு அந்த கேண்டி வேணும். ஆனா நம்ம கிட்ட ஒரே ஒரு காயின் தானே இருக்கு. இப்ப நான் சொன்னதை வாங்கிக்கலாம். ஃப்ரூட் ஸ்டிக்ஸ் தான் வேணும். இல்ல கேண்டி. டேய் அண்ணா, தம்பிக்காக கொஞ்சமாவது விட்டு கொடு. ஹே, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? கைய விடு. என்கிட்ட கொடு. முடியாது. கொடு. எனக்கு அந்த கேண்டி வேணும். ஃப்ரூட் ஸ்டிக்ஸ் வாங்க, இல்லனா ஒண்ணும் கிடையாது. உனக்கு அந்த காயினை கொடுத்துடு. என்னால கொடுக்க முடியாது. இப்படியே பண்ணிட்டு இருக்கிற காயினை இங்க கொடு. இப்ப சந்தோஷமா? அந்த காயின் இப்ப தெருக்குள்ள போயிடுச்சு. ஆமா சந்தோஷம். எல்லாம் உன்னால தான்டா. நீ என்ன பண்ணி தொலைச்சிருக்கன்னு பாரு. அதை எப்படிடா இப்ப எடுக்கிறது? டேய் அண்ணா, அங்க பாரு, காயின் ஓடிக்கிட்டு இருக்கு. வாய்ப்பே இல்ல. ஏ டபுள், நீ அந்த பக்கம் போடா. ஓகே. டேய் தம்பி, நீ ரெடியா இருக்கியா? அவன் இங்க வந்துகிட்டு இருக்கான்டா. சரி. 1 2 3 வா. யோ, என்ன என்ன? டேய் தம்பி, சீக்கிரம் எழுந்துடுறா. டேய் டபுள், அந்த வண்டியை காணோம்டா. நம்ம கண்டுபிடிக்கணும். இவங்க கண்டிப்பா அந்த குண்டு சட்டி கரடிகளா தான் இருக்கும்னு நினைக்கிறேன்டா. காயின் கீழே விழுந்துருச்சு. சீக்கிரம் வாடா போலாம். அந்த காயின். டேய் அண்ணா, அவங்க அங்க என்ன பண்றாங்க? பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. சாப்பாடு தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு வேலை சுவையானதாவும் இருக்கலாம். வாடா போய் என்னன்னு பார்க்கலாம். டேய் அண்ணா, நம்ம காயின் அங்க இருக்கு பாரு. ஆமா, அது அந்த மீட் மேல விழுந்திருக்கு. இது நல்லதுக்கே இல்ல. அத டம்ப்ளிங்ல வச்சுட்டாங்க. அத சமைக்கிறதுக்கு முன்னாடி அத அங்க இருந்து எடுக்கணும். உங்க 2 பேரையும் தான் வருஷ கணக்கா நான் பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ற மாட்டீங்களாடா. ஹோ, வாசனையே சும்மா ஆளை தூக்குதே. எங்க இருந்து வருது? ரொம்ப வலிக்குதே. டப்ளிங் கிங்கா? அப்போ இந்த ஸ்மெல் இங்க இருந்து தான் வந்திருக்கணும். பேரை பார்க்கும் போதே தெரியுது. டம்ப்ளிங்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் போல. அந்த கரடிக கதையை முடிக்கிறதுக்கு முன்னாடி சுவையா நம்ம சாப்பிட்டுட்டு போவோம். வெயிட்டர், இங்க ஒரு ஆர்டர் இருக்கு, சீக்கிரமா வாங்க. இதோ வந்துட்டேன். போச்சு போ, காயினோட கதை முடிஞ்சது. டேய், எவ்வளவு நேரம் தான் சமைச்சுக்கிட்டு இருப்பீங்க? எனக்கு ரொம்ப பசிக்குது. இதோ முடிஞ்சது, எடுத்துட்டு வந்துட்டே இருக்கேன். இதோ சுவையான டம்ப்ளிங்ஸ் ரெடி. அச்சோ, அதை எடுத்துக்கிட்டு போறான். டேய் டப்ளு, அவனை ஃபாலோ பண்ணலாம் வாடா. இவ்வளவு சுவையான டம்ப்ளிங்ஸை நீங்க எங்கேயுமே சாப்பிட்டுருக்க மாட்டீங்க. இந்தாங்க. இத ஸ்மெல் பண்ணதே சாப்பிட்ட மாதிரி இருக்கே எனக்கு. அங்க பாரு, அது ஹண்டர் பிக்.
அண்ணா லாகர்விக் அங்க சுவையான டம்ளிங்க சாப்பிடுறோம். எனக்கு ஒன்னு வாங்கி கொடுடா. இப்ப கிடையாது. ஃபர்ஸ்ட் அந்த காயின் எடுக்கலாம் வாடா. சுடுதே சுடுதே ரொம்ப சுடுதே. அந்த ஹண்டர் விக்க நாம தடுத்து நிறுத்தியாகணும். இல்லன்னா அந்த காயின் அவன் முழுகிடுவான். டேய் டப்ளு, அமைதியா நீ போய் அந்த டேபிள் கீழே ஒளிஞ்சுக்கிட்டு நான் உனக்கு சிக்னல் கொடுக்கறான்னு பாத்துக்கிட்டே இருக்கணும். சரியாடா? யாருடா அது? எவடா என்ன பொறையில அடிச்சது? யாரையும் காணுமே. சரி விட்டு சொல்றான், நமக்கு சோறு தாண்டா முக்கியம். சீக்கிரமா என் வாய்க்குள்ள வந்துடு. மறுபடியும் எவட்டாவது சின்ன புலத்தனமா விளையாடிட்டு இருக்கிறது. இப்ப நிறுத்த போறீங்களா இல்லையா? அவ்வளவு பயம் இருக்கும் போது ஏன்டா அடிச்சுக்க? வெளியே வாங்கடா. வேறு பேத்துறாங்க பையன் நீ. என்னோட டம்ளிங்ஸ் யாரோ இதுல இருந்து பாதியை திருடி விட்டாங்களே. யாருன்னு சொல்லுங்கடா. அப்ப கண்டிப்பா இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். எங்கடா போனீங்க? வெளியே வாங்கடா. காசு கொடுத்து வாங்கி சாப்பிட வேண்டியதானடா. நான் சாப்பிட்ட வரைக்கும் எந்த காயினும் கிடைக்கலையே. வந்துருக்கடா, வெளியே வாங்கடா. ஓ ஓ, ஒருவேளை அவன் இந்த டேபிளுக்கு கீழே ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பானோ? அடடோ, அந்த ஹெல்மெட் மண்டைய நம்மள கண்டுபிடிச்சிருவான் போலயே. முடிச்சுட்டா. என்னதுடா இது? அவன் இங்கிட்டு தானே இருந்திருக்கணும். என் அறிவு சொல்றது எப்பவும் தப்பாகாதே. ஒருவேளை பசியில என் அறிவு ஒர்க் ஆகலையோ? ஆனா என்னடா இது ரொம்ப அநியாயமா இருக்கு. இதுல ஒரே ஒரு டம்ளிங் தாண்டா மிச்சம் இருக்கு. இன்னொன்னு வாங்கி சாப்பிட என்கிட்ட இப்ப காசு கூட இல்லையே. அட என்னடா இது? என் வாய்க்குள்ள எப்படா காயின் வந்தது? என்னது காயினோ? அந்த காயினை கொடுத்துடு. என் கையை கடிக்காத. இதெல்லாம் ரொம்ப ஓவரா. நல்லா மாட்டிக்கிட்டு. யாருக்கிட்ட மாட்டது? இவ்வளவு நேரம் என்கிட்ட ஆட்ட காட்டது நீ தானடா. இப்ப தனியா வந்து எங்களை சிக்கினியா? நானும் இருக்கேன்டா. இப்ப ஓடணுமா? அவனை விடாத. ஓடாதடா, நில்றா. கிட்ட வராதுங்கடா, போயிடுங்கடா. உன்னோட கதை என்னோட முடிஞ்சுடா. என்ன பண்றது? இப்ப எனக்கு வேற வழியே இல்லையே. வழி இருக்கு. வெளியே வந்துரு சீக்கிரம். என்னடா ஆச்சு? மயக்கம் தெளியலையாடா? முடிஞ்சா என்கிட்ட மோதி பாருங்கடா. டேய் தம்பி, நம்ம யாருன்னு காட்டலாம் வாடா. என்னடா புதுசா பண்றீங்க? நீங்க முடிச்சிட்டீங்களாடா? இது என்னோட டர்ன்டா. எஸ்கேப் ஆகிட்டாங்களே. இதோட நிறுத்திக்கோடா. நீங்க பணத்துக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். இங்க வாடா குட்டி பையா. என்ன பண்ண போறீங்க நீங்க? ஐயோ நான் பறக்கிறனே. காயின் கிடைச்சிடுச்சு. நாம இப்ப போய் சாப்பிட ஏதாவது வாங்கலாம். வாடா போலாம். டேய் அண்ணா நில்றா, நானும் வரேன். டேய் தம்பி, உனக்கு சாப்பிட என்ன வேணும்? எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியுமே. சரி வாடா, நம்ம போய் காட்டன் கேண்டி சாப்பிடலாம். காயின் போச்சு.
என்கிட்ட கொடு. சரி இரு. ஏன் நீங்க எல்லாரும் இவ்வளவு சோகமா இருக்கீங்க? நட்டாஷாக்கு உடம்பு சரியில்லை. அவ சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு. அவ இல்லாம இந்த சர்க்கஸ்ல எதுவுமே பண்ண முடியாது. என்னது? நட்டாஷாக்கு உடம்பு சரியில்லையா? நல்ல சான்ஸ். ஏய் நட்டாஷா, நட்டாஷா இங்க பாரு. நட்டாஷா நீ நல்லா இருக்கியா? எப்படி இருக்க? நீங்க 2 பேர் தானா? நீ சாப்பிட மாட்டறனோ உடம்பு சரியில்லைனோ வெளியில சொன்னாங்க. நீ ஏதாவது சாப்பிடுறியா? நான் எடுத்துட்டு வரட்டுமா? எனக்கு எதுவும் பசிக்கல. ஆனா நீ ஏதாச்சும் சாப்பிட்டுதான் ஆகணும். நான் உனக்காக ஏதாவது சமைக்கட்டுமா? உனக்காக நான் போய் சமைச்சு எடுத்துட்டு வரேன். அவன் அப்படிதான் உணருவா. நான் போய் சமைச்சு எடுத்துட்டு வரேன். ஏய் வேணாம் பரவாயில்ல. இதெல்லாம் எடுத்துட்டு போயிடுங்க ப்ளீஸ். எனக்கு எதுவும் வேண்டாம். ஏய் இத நீ கொஞ்சம் சாப்பிட்டு பாரு. சாப்பிடு. டடா. அடங்கப்பா, இது பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. சாப்பிடணும் போலவே இருக்கே. நட்டாஷா இத சாப்பிட்டு பாரு. நான் தான் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றேன்ல, ஒழுங்கா போயிடுங்க. ஆனா நீ என்னோட சாப்பிட்டே பார்க்கலையே. இது கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல. நட்டாஷாவை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு இருந்த சான்ஸ் இதுதான். ஆனா அவ இப்ப நம்மள துரத்தி விட்டுட்டா. ஏன்டா நான் பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பண்ண? நீ பேசி கிழிச்ச. ஹே गाइस, நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹேய் லூயி, உடம்பு சரியில்லாதவங்களுக்கு என்ன சாப்பிட கொடுக்கணும்? நான் பேசினது உன்னோட காதுல விழுந்துச்சா? அது டோஃபு சமைச்சா போதும். சமைக்கிறதுக்கான எல்லாமே இதுல இருக்கும்னு நினைக்கிறேன். கஷ்டமான விஷயம் தான். ஆனா அதை எப்படி சமைக்கணும்னு எனக்கு தெரியாது. இத வச்சுட்டு இந்த போர்டை மேல வச்சுக்கணும். வேலைக்கு ஆகுமாடா அண்ணா? டேய் தம்பி, போய் வெயிட் ஏதாவது எடுத்து வெயிட் ஆனதோ? உனக்கு இது பண்ண தெரியுமா தெரியாதோ? என்ன நம்ப மாட்டியா நீ? நான் எல்லாத்தையும் படிச்சுட்டு தாண்டா வந்து செய்யறேன். அப்படியோ? நான் தான் வெயிட் ஆன ஆளு. அடே என்ன பண்ணி வச்சிருக்க பாரு. இந்த வேலை முடிஞ்சது. இப்ப அடுத்து என்ன பண்றது? இதை எங்கேயாச்சும் வைக்கணுமே. எங்க வைக்கலாம்? இதை எங்க வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். இதுல வச்சா போதும். நான் இதை திறக்கிறேன். ஆனா நீங்க மூக்க நல்லா மூடிக்கோங்க. என்ன யோசிக்கிறீங்க? கேவலமா இருக்கு. இதுலதான் அதை போட்டு ஊற வைக்கணும். அப்பதான் உடம்பு சீக்கிரமா சரியாகும். இது வாவ், அது ஸ்டிங்கி ஸ்டோஃப் தானே. எனக்கு ரொம்ப பிடிக்குமே. லூயி, நீ சொல்ல வந்த ஸ்டிங்கி ஸ்டோஃப் பார்த்தா எனக்கே சாப்பிட சுத்தமா பிடிக்கலையே. இந்த மாதிரி ரெசிபி எல்லாம் நான் வெளியே சொன்னதே தப்பு. சாக்ஸ் எல்லாம் இருக்கு. அது சும்மா ஷோக்கு போட்டேன். சிரிப்பே வரல. முடியலடா சாமி. வேலை முடிஞ்சது. சூப்பர். இப்பதான் வறுத்து எடுத்துடலாம். முடிஞ்சது. பார்க்கவே ரொம்ப சுவையா இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா, இதை நான் தான் முதல்ல டேஸ்ட் பண்ணணும். ஏன்னா இது என் குடும்பத்தோட ரெசிபியாச்சே. என்னது? அடே உங்க 2 பேரும் தான்டா. வெளியே வாங்கடா, நாம சண்டை போடலாம். ஆமா, அவனே தான். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வந்திருக்க கூடாதா? இங்க இருக்க நல்லா ஒத்து பாருங்க. நான் தான் ஹண்டர் வேக்.
அட பைத்தியக்கார கரடிகளா, ஹண்டர் விக்கு மிஷின் கூட சண்டை போட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கடா. என்ன சூப்பரான ஸ்மெல் இது. எந்திரிச்சு போக முடியுமானே தெரியலையே. அடடா, என்னதுடா இது? என்னோட வயிறு ரொம்ப வலிக்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. சொந்த காசுல எனக்கு ஆப்பு வச்சுக்கிட்டனோ, வாந்தி வர மாதிரி இருக்கே. என்னது இது? அது ரோபோட்னு என்னால நம்பவே முடியல. ஹே, உங்களதான். ஹேய், டோஃபல்ஸ் வாங்குறதுக்காக வந்திருக்கீங்களா? சரியா சொன்னீங்க. நீங்க ரொம்ப சரியான நாளப்பதான் வந்திருக்கீங்க. கொஞ்சம் இருங்க, வந்துடுறேன். இந்தாங்க, இத நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. நான் இந்த வேலையை விட்டு ரிட்டையர் ஆயிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த சின்ன கடையில வேலை பார்த்து பார்த்து ரொம்ப அலுத்து போச்சு. இப்ப வெளி உலகத்தை போய் பார்க்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நான் சாதிக்க பிறந்தவ. ஆமா, அவங்க 2 பேரும் எங்க? நட்டாஷா, நட்டாஷா, வெளிய வா நட்டாஷா. நட்டாஷா. நாங்க 2 பேரும் உனக்கு ரொம்ப சுவையான, நல்ல ஸ்மெல்லியான, இருக்கிறதுலே ரொம்ப பிரபலமான ஸ்டிங்கி டோஃபு வாங்கிட்டு வந்திருக்கோம். யார் அது? நான் பிஸியா இருக்க, போயிட்டு அப்புறமா வாடா. நட்டாஷா, நட்டாஷா, உடம்பு சரியாயிடுச்சா? எனக்கு எப்போ சரியா போச்சு, அது கூட தெரியாம இருக்கீங்க. ஆமா, உங்க கையில என்ன இருக்கு? உனக்கு பசிக்குன்னு தான் இதை எடுத்துட்டு வந்தோம். ஸ்டிங்கி டோஃபு. ஆஹா, என்ன இது கெட்ட வாசனை அடிக்குது. எனக்கு இது பிடிக்கவே பிடிக்கல. எனக்கு இந்த ஸ்டிங்கி டோஃபு பிடிக்கவே பிடிக்காது. ஓ, அப்படியா? இதெல்லாம் லூயியோட விளையாட்டு. இவங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க? சரி, நம்ம கோவப்பட்ட அழகு கம்மியாயிடும். ஹண்டர் வீக். இது எல்லாமே உங்களால தான்டா. எல்லாம் அந்த ஸ்டிங்கி டோஃபுவால தான்டா. நீங்க பல காரியத்துக்கு நல்லா வாங்க போறீங்கடா. அங்கே நோடா. என்ன சத்தம் அங்க? இத யாரு இப்படி பண்ணது? பப்ளு டப்ளுவ ஹண்டர் வீக் துரத்திட்டு போயிட்டு இருக்கான். அவனை எப்படியாவது காப்பாத்தணும். ஹண்டர் வீக், டேய் அண்ணா, என்னடா பண்றது? கைய தூக்குங்கடா. அவங்க 2 பேரையும் ஒழுங்கா விட்டு. ஒரு நிமிஷம், அவங்க எங்க போனாங்க? அச்சச்சோ. டேய், நிறுத்துங்க, வண்டி நிறுத்துங்க, நிறுத்துங்க. யாரோ வந்துட்டு இருக்காங்க. அந்த ட்ரக்குக்குள்ள பப்ளுவும் டபுளுமா இருக்காங்க. எங்க போய்கிட்டு இருக்காங்க? சிட்டிக்கா? ஒரு வழியா அவங்க சிட்டிக்கு போகிறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க போல. அங்க போய் நீங்க 2 பேரும் நல்ல பெரிய ஆட்களா வரணும். கண்டிப்பா நட்டாஷா கிட்ட நீங்க திரும்ப வர மாட்டீங்க, பாய் சொன்னீங்கன்னு நான் சொல்லிடுறேன்.